நீங்க தான் இங்க உள்ள விஓ கிழக்கு விஓ உங்களோட டியூட்டி என்ன? எவ்வளவு விளைச்சல் இருக்கு என்னங்கறத நீங்க பாப்பீங்களா? அந்த லிஸ்ட நீங்க குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மேடம், ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு சாகுபடி பண்ணிருக்கான்னு கொடுத்துருவோம் மேடம். நீங்க விதை விட்டோன்னு எடுப்பீங்களா? எடுப்போம் மேடம். எடுக்கணும் இல்லையா? தானே? ஆமாங்க மேடம். ஒவ்வொரு விவசாயி எவ்வளவு நட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரியும். ஆமாங்க மேடம். அப்ப நீங்க அந்த லிஸ்ட் வந்து கரெக்டா குடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம். கரெக்டா அதிகாரிகள் பாத்தாங்களா? கொடுத்துருவோம் மேடம். எப்பவுமே மாசம் மீட்டிங் நடக்கும் மேடம். எங்களுக்கு கரெக்டா குடுப்பீங்க? கொடுத்துருவோம் மேடம். என்ன வாங்கி எதுவும் குளத்துல போட்டு போயிடுறாங்களோ? இல்லங்க மேடம், இதை வந்து பதிஞ்சவங்க டிஎன்சில பதிவாங்க மேடம். எங்களுக்கு அப்ரூவலுக்கு வருவோம் மேடம். நாங்க அப்ரூவல் கொடுத்துருவோம் மேடம். சரி, குடிக்கிறது ஸ்லோவா மேடம். உடனே கொடுத்துருவோம் மேடம். உடனே நான் சொல்றது அவங்க வந்து புள்ளியல் துளி அறிவிச்சீங்களான்னு கேக்குறாங்க. கொடுத்துருவோம் மேடம். என்ன விஓட வேலையே அவங்க ஏரியால என்ன விளைச்சல் இருக்கு, அது வந்து விவசாயம் என்னென்ன போடுறாங்க, என்ன வருமானம், அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இன்கம் டாக்ஸ்ல அவங்களுக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு இன்கம் டாக்ஸ் இருக்காது, விவசாயத்தினால வரக்கூடிய வருமானத்துக்கு. அதுக்கு உங்களோட இதுதான் தேவைப்படும், விஓட லிஸ்ட் தானே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விஓவும் எடுத்துதானே ஆகணும். ஆமாங்க மேடம். எடுக்கும் போது உங்களுக்கு லிஸ்ட் படி வந்துரும்ல, இவ்வளவு நெல் விளைச்சல் இவ்வளவுன்னு வருது இல்ல. அப்ப அத வந்து எடுத்தாகணுமேங்க. கலெக்டர் எடுத்தாக்க இந்த ரோட்ல நான் வர்ற ஏரியாலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மூட்டைக்கு குறையாம நெல் கிடக்க மேடம். அதெல்லாம் வந்து நெல்லு வந்து எங்ககிட்ட அடங்கல் வாங்கிட்டு போயிருவாங்க. உங்க வேலை முடிஞ்சு. உங்களது அரசாங்கம் கரெக்டா பார்த்ததுன்னா அது முன்னேற்பாடு பண்ணி இருக்கணுமே. அரசாங்கம் பார்க்கலாம் மேடம். அரசாங்கம் பார்க்கணும்ல. நான் விஓ மேல தப்பு சொல்லல. உங்களுக்கு வந்து குடுக்கற வேலை மட்டும்தான். நீங்க அதுக்கு மேல உங்களுக்கு பவர்ஸ் இல்ல, அது எனக்கு தெரியுது. ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு எடுக்கணும்? மேலிடம் எடுக்கணும்ல. அது இல்லையே. இப்ப டெல்டா மாவட்டம் பூரா இதே கதியில கிடக்குது. விவசாயிகளுக்கு வேற வழியே இல்லையே. நம்ம அந்த டெல்டா மாவட்டத்துல கம்பெனிகளோ மற்ற வேலைகளோ இல்ல, அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இது களிமண் சாயில், இதுல அவங்க வந்து நெல் மட்டும்தான் போட முடியும். அதை ஒழுங்கா எடுத்து அரசாங்கம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாதானே அவங்க அடுத்த சாகுபடிக்க போக முடியும். இப்ப அடுத்தது சம்பா, அதுக்கும் இப்ப ரெடி ஆயிடுவாங்கல்ல அவங்க. இப்படி வந்து தீபாவளிக்கு முன்ன 15-20 நாளைக்கு முன்ன வந்து நெல்லை அறுத்து போட்டுட்டு இப்படி வந்து முளைச்சு போய் கிடக்குன்னா இதுல ஈரப்பதத்தை அரசாங்கம் எப்படி பேசுறது? தப்பே அரசாங்கம் மேல எல்லாம் இருக்கு, விவசாயி மேல யாருக்கு தப்பு இல்லையா? அது நீங்க உங்களை நான் தவறா சொல்லல. ஏன்னா விஓட வேலையை நீங்க ஒழுங்கா பாத்துருக்கீங்க. ஆனா அதிகாரிகள் ஒழுங்கா பார்க்கல. அதிகாரிகளை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் உட்பட அரசாங்கமா இருக்கு. இந்த இவ்வளவு விவசாயிகளுடைய வாழ்க்கை குடும்பம் என்ன வருது, அத கொஞ்ச நாள் சிந்திக்க வேண்டாம்? ஒரு பொறுப்புள்ள பதவியில உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8000 மூட்டை எடுக்கிறோங்கிறாங்க. அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா 140 சென்டர் தான் மொத்தம், எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து. இப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு வர முடியாது நெல்லுன்னா அங்க போய் அவசரத்துக்கா ஒரு சென்டர் போட்டு எடுக்கலாம், அது வேற. ஆனா பர்மனண்டா இருக்கிறது 140 சென்டர் தான் மொத்தம் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து. அதுல வந்து ஒழுங்கா எடுக்க வேணாமா? ஒரு மந்திரி சொல்றாரு, முதலமைச்சர் வீட்டுல இருக்கிறவரே சொல்றாரு, ஒரு நாளைக்கு நாங்க 8000 மூட்டை எடுக்கிறோம். நான் கேட்கிற கேள்வி, 140 சென்டருக்கு ஒரு நாளைக்கு என்ன 40-50 மூட்டை தான் எடுக்கிறீங்களா? அப்போ உங்க கணக்குப்படியே தவறு இல்ல. இவ்வளவு விவசாயிகளுடைய நிலைமை என்ன வருது? ரொம்ப பாவப்பட்ட ஜனங்களா இருக்கு. எங்க பார்த்தாலும் முளைச்சு போயிருக்கலாம். முளைச்சு போனதுக்கு காரணம் விவசாயி மேல வழிய போட முடியாது.